ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு இந்தியா அலையன்ஸோட கூட்டணி மீட்டிங் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதில் 23 கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க. இதில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் டிஎம்கேவும் மட்டும் பங்கேற்கல. ஸோ இந்த கூட்டணி மீட்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங். அதுவும் குறிப்பாக இந்தியா அலையன்ஸுக்கு தொடர்ச்சியாக நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்கு. ஒன்று, பாஜகவை வீழ்த்த முடியல, அது ஒரு பெரிய சிக்கல். அது போக பார்த்தோம்னா 24க்கு அப்புறம் ஆம் ஆத்மி கட்சி விலகிடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்டே விலகிடுறாங்க. எங்களோட இந்த அலையன்ஸை பொறுத்தளவில் லோக்சபா எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் அலையன்ஸுக்கு வரோம். ஸோ அதனால ஆம் ஆத்மி கட்சி விலகிடுறாங்க. இப்போ திமுகவும் வெளில போயிடுறாங்க. திமுகவை பொறுத்தளவில் காங்கிரஸ் பார்ட்டியோட ஏறக்குறைய 22 ஆண்டுகள் பயணிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் திமுகவுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ திமுகவும் பார்த்தோம்னா இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறியிருக்காங்க. இது முக்கியமாக என்னன்னா, திமுகவை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுத்த கட்சி இப்போ அவங்களும் வெளியேறியிருக்காங்க. அதுபோக டிஎம்சி பெரிய ஒரு வீழ்ச்சியை வெஸ்ட் பெங்காலில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில். அதுபோக கட்சியும் பார்த்தோம்னா இப்போ பிளவுபட்டு போயிருக்கு. அந்த வகையில் டிஎம்சி பெரிய பலவீனமான ஒரு நிலையில் இருக்காங்க. ஸோ அதனால இப்போ பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி வெளியே போயாச்சு, திமுக வெளியே போயாச்சு, டிஎம்சியும் பார்த்தோம்னா பலவீனப்பட்டு போயிருக்காங்க. இது இந்தியா அலையன்ஸுக்கே பெரிய ஒரு பின்னடைவு. திமுகவை பொறுத்தளவில் பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே கோபமாக இருக்காங்க. இப்போ லோக்சபாலையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மாற்ற சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காங்கிரஸ்காரங்க கூட நம்ம உட்காரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு திமுக காரங்க காங்கிரஸ் மேலே கோபமாக இருக்காங்க. இது மெயினான பிரச்சனைனா இதெல்லாம். இது போக நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியா அலையன்ஸில் வேற சில சிக்கல்களும் இருக்குது. இப்போ ஜேஎம்எம் பார்ட்டி இருக்காங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அவங்களுக்கும் நிறைய சிக்கல் இருக்குது. அந்த கட்சியை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக ராஜ்யசபா சீட்டை கோலிஷன் பார்ட்னர்ஸோட கன்சல்ட் பண்ணாமல் காங்கிரஸ் பார்ட்டி தன்னிச்சையாக வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜேஎம்எம் அங்கே முக்கியமான பார்ட்டி. ஸோ இப்போ அவங்களும் பார்த்தோம்னா நாங்களும் தனியாக ஒரு வேட்பாளரை போடுவோம்னு சொல்லி அவங்களும் போட்டிருக்காங்க இப்போ. அதனால ஜார்க்கண்டில் பிரச்சனை இருக்குது. ஜேஎம்எம் பார்த்தா கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐஎம் அவங்களும் அவங்களோட அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இப்போ எம்ஏ பேபி அவர்கள் விளக்கம் கேட்டிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டி சிபிஐஎம் மேலே பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க பாஜகவோட பி டீம் அப்படின்ற பொருளில் காங்கிரஸ் பார்ட்டி பேசுகிறாங்க எலெக்ஷன் கேம்பெயினில். அதுக்கு இப்போ விளக்கம் கேட்டிருக்காங்க. ஒழுங்கான விளக்கம் கொடுக்கலன்னா அலையன்ஸை விட்டு வெளில போகன்றாங்க. அதுவும் பெரிய ஒரு சிக்கல் தான். அது போக சிவசேனாவுக்கும் பார்த்தோம்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்கள பொறுத்தளவில் இப்போ கடைசியாக நடந்த இது முனிசிபல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் காங்கிரஸ் பார்ட்டி தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி ஒன்று தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணும்போதும் காங்கிரஸ் பார்ட்டியால் ஓட்ஸ் சரியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்புறம் முக்கியமாக என்னன்னா, சிவசேனாவை பொறுத்தளவு ட்ரெடிஷ்னலாக அவங்க பாஜகவோட பயணித்தவங்க. பாஜக சிவசேனா அலையன்ஸ் நல்லா ஜெல்லாகக்கூடிய அலையன்ஸ். ஏன்னா சிவசேனாவும் ஓரளவுக்கு ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை மைல்டாக பேசுகிறவங்க. அந்த வகையில் பாஜகவோட சேரும்போது நல்லா அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகும். காங்கிரஸ் பார்ட்டியோட சிவசேனா அலையன்ஸ் சரியாக ஜெல் ஆகலை. ஸோ அந்த முரண்களும் பார்த்தோம்னா போய்கிட்டு இருக்கு. இது போக மைனரான ப்ராப்ளம்னு பார்த்தா எஸ்பிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் பார்ட்டியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல சில சிக்கல்கள் எஸ்பிக்கும் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஜேடிக்கும் இருக்குது. பீகாரில் நம்ம பார்த்தோம், ஏகப்பட்ட குழப்பங்களை காங்கிரஸ் பார்ட்டி ஏற்படுத்தினாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இப்போ பெரிய ஒரு வீழ்ச்சியை மம்தா ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வகையில் காங்கிரஸுக்கும் பங்கு இருக்குது. காங்கிரஸ் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, சிபிஐஎம்மோட சேர்ந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை எப்படி டிஎம்சி பார்ப்பாங்க? நாங்கள் ஒரு பெரிய எதிரியை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் எங்கள் கூட இல்லாமல் நீங்கள் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்தியா அலையன்ஸில் கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர்னா என்ன? காங்கிரஸ். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே முக்கியமான காரணம்னு பார்த்தா காங்கிரஸ். இங்க
காங்கிரஸ் தான் திமுகவுக்கும் பிரச்சனை, காங்கிரஸ் தான் ஜேஎம்எம்க்கும் பிரச்சனை, காங்கிரஸ் தான் சிவசேனாவுக்கும் பிரச்சனை, காங்கிரஸ் தான் ஆர்ஜேடிக்கும் பிரச்சனை, காங்கிரஸ் தான் டிஎம்சிக்கும் பிரச்சனை. இந்தியா அலையன்ஸை உட்படாம வச்சிருக்கிறது காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸை பொறுத்தளவில் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க திமுகவை தூக்கி போட்டு டிவிகேயோட போய் சேர்ந்துட்டாங்க. இதனால யாருக்கு கெயின் இருக்கு? காங்கிரஸுக்கு கெயின். ஆனா யாருக்கு நஷ்டம்? இந்தியா அலையன்ஸுக்கு நஷ்டம். ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் ரீஜனலாக ஒரு ஸ்டேட்ல எனக்கு லாபம் வரணும்னா நான் அதை பண்ணுவேன். அது நேஷனல் லெவலில் இந்தியா அலையன்ஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாட்டுக்கு அதை பண்ணுவேன். ஜார்க்கண்ட்லேயும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராலையும் அதை தான் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்க அமைதியாக போயிருக்க வேண்டியதானே டிஎம்சியோட. ஸோ அவங்கள பொறுத்தளவில் நாங்கள் கட்சியை கட்ட போகிறோம், திரும்ப நாங்கள் கட்சியை வளர்க்க போகிறோம், கடைசியில் ஒன்றும் ஜெயிக்கவும் இல்லைங்க, ஒய்ப் அவுட்டு. அதுக்கு ஒழுங்கா டிஎம்சியோட போனால் ஒழுங்கா மைனாரிட்டி ஓட்ஸையாவது இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். நீங்கள் மைனாரிட்டி ஓட்ஸையும் ஸ்பிளிட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் காங்கிரஸ் பார்ட்டி தான் இந்தியா அலையன்ஸுக்கு பெரிய ஒரு சிக்கல். இந்தியா அலையன்ஸ் உட்படாமல் இருக்கிறதுக்கான காரணமும் காங்கிரஸ் பார்ட்டி தான் என்னை பொறுத்தளவில். இந்த மாதிரியான வேலையை காங்கிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸுக்கு எதிராக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆம் ஆத்மி கட்சி வெளியே இருக்காங்க, திமுகவும் வெளியே இருக்காங்க. திமுகவுக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, நாங்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சின்றதை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும்னா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கணும். ஆனா இப்ப திமுக இந்தியா அலையன்ஸ்ல இல்ல. அப்ப இந்தியா அலையன்ஸ் மாதிரி இன்னொரு அலையன்ஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. அப்ப இந்தியா அலையன்ஸ் இல்லாத, அதாவது காங்கிரஸ் இல்லாத இன்னொரு அலையன்ஸை உருவாக்குறதுக்கான அந்த ஸ்பேஸை காங்கிரஸை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ரைட்டு பேசாம காங்கிரஸ் பார்ட்டியை ஓரமா வச்சுட்டு பிஜேபிக்கு எதிராக நம்மளே ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடலான்ற இடத்துக்கு மற்ற கட்சிகள் வருவதற்கான அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பார்ட்டி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆம் ஆத்மி கட்சியும் டிஎம்கேவும் இருக்காங்க. இவங்க கண்டிப்பா வேலை பார்ப்பாங்க இனிமேல். இல்லை, இன்னைக்கு பேசக்கூடிய டிகே சிலங்கவன் அவர்கள் உறுதியாகவே சொல்லிட்டாரு, மூணாவது ஒரு அணி உருவாக போகுது அப்படின்ற மாதிரி அவர். கண்டிப்பா இப்பயே 2 பார்ட்டி இருக்காங்க, வேற கட்சிகளும் அதிருப்தியில் இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி இந்த அலையன்ஸை உட்பட விட மாட்டேங்கிறாங்க. இந்த அலையன்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா எலெக்ஷன்லயும் இவங்க குழப்பத்தை காங்கிரஸ் பார்ட்டி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா 3வது ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது போக 3வது ஒரு அலையன்ஸுக்கான தேவையும் இன்னைக்கு குறிப்பா திமுகவுக்கு இருக்கு. அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எஸ்பிக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட. ஆனா அவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட ஏன் பயணிக்கிறாங்கன்னா, இப்ப எஸ்பியோட எலெக்ஷன் ஃபார்முலாவே என்னன்னா எம்ஒய் ஃபார்முலாம்பாங்க. முஸ்லிம்ஸும் யாதவ்ஸும் அந்த ஓட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி வராங்க, முஸ்லிம்ஸ் பிளஸ் யாதவ் ஓட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது முஸ்லீம் ஓட்ஸ்லாம் கொண்டு வரும்போது காங்கிரஸோட தேவை இருக்கு, மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் தேவை. எப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது, அதே மாதிரி எஸ்பிக்கும் காங்கிரஸ் தேவைப்படுது, அதே மாதிரி ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ் தேவைப்படுது. ஆனால் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்டு காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பை சொல்லி தான் அந்த ஓட்டை வாங்குறாங்க, அதை காங்கிரஸ் இல்லாமல் நம்ம தேர்ட் அலைன்ஸ் வச்சு பண்ணிடலாமே அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க பேசாம காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி போட்டு இவங்க புது அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் ரீஜனலா ஸ்டேட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அவங்களோட கட்சியை வளர்க்கறதுக்காக இந்தியா அலைன்ஸை வீணாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இப்போ காங்கிரஸ் பார்ட்டியாக தான் இருக்காங்க. அதனால புதுசா ஒரு 3வது அணி உருவாவதற்கான அந்த ஸ்பேஸை காங்கிரஸ் பார்ட்டியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ டிஎம்கே வெளியிருக்கிறதுனால அது காங்கிரஸ்க்கு எதனா பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா டிவிகேனாலே கூட அந்த 40 சீட் வாங்கி தர முடியும்ல. ஏன்னா இங்கே பிஜேபி எதிர்ப்பு தானே இருக்கு. டிஎம்கேனால அவருக்கு நிறைய சீட் பிரிப்பாங்களே. இப்போ என்னன்னா, ஒரு வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி திமுகவை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க தாவேக்காவை வச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் திமுக இருந்த இடத்துல தாவேக்காவை கொண்டு வந்தாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பலமான பார்ட்னர் கையை விட்டு போறாங்க, அதுக்கு பதில் இன்னொரு பலமான பார்ட்னர் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு கிடைச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா அலையன்ஸுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தானே. திமுக இருந்த இடத்துல தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்ல சேருவாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. இது வரைக்கும் அவங்க சேரல. என்ன பொறுத்தளவுல தாவேக்கா சேருவாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா தாவேக்காவை பொறுத்தளவுல பாஜகவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க, எங்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா திமுக மாதிரி பாஜகவோட போய் அவங்க சண்டை போட முடியுமான்னு கேட்டா பெரிய ஒரு டவுட் தான். ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. அதனால ஸ்டேட் லெவல்ல காங்கிரஸுக்கு ஓகே,
ஆனால் நேஷ்னல் லெவலில் இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்னர் அவங்க இழந்திருக்காங்க. அதை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ இதுவுமே பார்த்தா காங்கிரஸ்காரங்க ரீஜனலாக யோசிக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியை நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கணும், காங்கிரஸ் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் வேணும், காங்கிரஸ் பார்ட்டியை நாங்கள் விஜய் அவர்களோட இமேஜை யூஸ் பண்ணி சவுத் இந்தியாவில் வளர்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜிலிருந்து அவங்க பார்க்கும்போது விஜய் கரெக்டாக இருக்கார். திமுகவை தூக்கி போட்டாச்சு. ஆனால் இப்போ இது பெரிய இழப்பு இந்தியா அலையன்ஸுக்கு. நாளைக்கு பிஜேபி அழுத்தம்லாம் போடுறாங்கன்னா திமுக ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க, டிவிகே விட பெட்டராக ஃபேஸ் பண்ணுவாங்க. டிவிகே இன்னொரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷனாகவே அவங்க மாறல, இன்ஸ்டிடியூஷனாக மாறல. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அது போக திமுகவுக்கு இது பெரிய இழப்பு தான். திமுகவுக்கு இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸும் தேவை. ஏன்னா இப்போ காங்கிரஸோட திமுக அலையன்ஸ் வைக்கும் போது தான் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். காங்கிரஸ் திமுகவோட இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்ஸும் திமுகவுக்கு வராது. இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் டிவிகே பக்கம் போகுது. ஏன்னா ஒன்று விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டியும் அங்கே இருக்கு, மூணாவது ஐயுஎம்எல்லும் அங்கே இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது இப்போ மைனாரிட்டி ஓட்ஸும் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. இது பெரிய ஒரு சிக்கல் திமுகவுக்கு. அதனால திமுகவை பொறுத்தவரை இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க, வேகமாக காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணியை உருவாக்கணும். ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயினுக்கே இவர் வந்தார், ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர், அவர் பேர் என்ன, கெஜ்ரிவால் வந்து கேம்பெயின்லாம் பண்ணார். ஸோ அந்த வேலையை ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கெஜ்ரிவாலுக்கும் இது ரொம்ப அவசியம். ஏன்னா கெஜ்ரிவாலை பொறுத்தளவில் இந்தியா அலையன்ஸில் வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்றாங்கல்ல, அதுதான் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி கிளியரா என்ன பண்றாங்கன்னா, பாஜக எதிர்ப்பால ஆம் ஆத்மி கட்சி வளரல, காங்கிரஸ் எதிர்ப்பால தான் ஆம் ஆத்மி கட்சி வளர்றாங்க. காங்கிரஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் காங்கிரஸை காலி பண்ணி தான் ஆம் ஆத்மி கட்சி வளர்றாங்க. டெல்லி ஒன்று, பஞ்சாப் ஒன்று, குஜராத்லயுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தான் பலவீனப்படுத்துறாங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு 10% மேல ஓட்ஸை வாங்குறாங்க. ஸோ அப்ப காங்கிரஸை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணி வளர்ந்துட்டு காங்கிரஸோடய இப்போ அலையன்ஸ் வைக்கும் போது உங்க அரசியல் எல்லாமே அடிபட்டு போகுது. அது போக நீங்க காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுதான், எல்லாருமே திருடர்கள் தான், நாங்க தான் யோகியர்கள்னு பேசுனீங்க, கடைசியில் அங்கேயே போய் சேர்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டு, இவங்களும் மற்றவங்க மாதிரி தான், இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமான பார்ட்டிலாம் இது இல்லைன்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு. ஆம் ஆத்மி காலி ஆயிருச்சு. ஸோ அதனால ஆம் ஆத்மி கட்சியால இனிமேல் இந்தியா அலையன்ஸ்ல பயணிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ இந்தியா அலையன்ஸை ரீபிராண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்ல, இந்தியா அது என்ன, இந்தியா ஜன்பந்தன் அலையன்ஸ். இப்போ ரீபிராண்டிங்லாம் பண்றாங்கனாலே ஒரு பின்னடைவை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால ஒரு புது இமேஜை கொடுத்து ஒரு புது வேகத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இந்தியா அலையன்ஸ்னு அந்த அலையன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தாங்க, அது ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக, ஒரு கேட்சியான நேம் கொடுத்து ஒரு புது இமேஜை கொடுத்தா புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ அதனால இந்தியா ஜன்பந்தன் அப்படின்னு, ஜன்பந்தன் அலையன்ஸ்னு கொண்டு வராங்க, பீப்புள்ஸ் அலையன்ஸ் அப்படின்றதான் பொருள். அந்த விஷயத்தையும் பண்றாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய குழப்பங்கள் பார்த்தோம்னா இங்கே இருக்கு. இப்போ திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவங்களும் வந்து இப்போ இந்தியா அலையன்ஸில் வந்து சேர்ந்திருக்காங்க. முக்கியமாக திருமாவளவர்கள் அவர்கள் வந்து இந்த மீட்டிங் முடிச்சு வந்து பேசக்கூடாது என்பது என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை விட்டு இந்த மாதிரி அலையன்ஸ் வைக்கிறது வந்து ஏற்புடையதா இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. டிஎம்கேவும் உள்ள இழுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ டிஎம்கேவை பொறுத்தளவில் டிஎம்கே என்ன யோசிப்பாங்கன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் வெளியே போனதால பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில், திமுகவுக்கு இந்தியா அலையன்ஸ் எல்லாம் தாண்டி தமிழ்நாடு தான் முக்கியம், பிஜேபி வீழ்த்தணும் அதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதிகாரம் வேணும், தமிழ்நாட்டு அதிகாரம் வேணுன்ற இடத்துல அவங்க இருக்கும்போது இந்த அலையன்ஸ் இப்போ உடஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. அப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு அழுத்தம் போடணும். இங்கே நான் காங்கிரஸ் பார்ட்டியால் எனக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அப்புறம் நான் போய் இந்தியா அலையன்ஸ்லேயும் உட்கார்ந்துருக்கேன்னா அப்போ திமுகவால் காங்கிரஸ் பார்ட்டிக்கு லாபம் வருது. எப்போ காங்கிரஸ் பார்ட்டியால் திமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் திமுகவால் காங்கிரஸ் பார்ட்டிக்கு லாபம் ஏற்படுது. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி லோக்சபாவை தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ திமுக என்ன யோசிப்பாங்க, காங்கிரஸ் பார்ட்டி மேலே அழுத்தம் போடணும்னா திமுக வழியே கிடையாது, அவங்களுக்கு இங்கே அடித்தா மட்டும்தான் வலிக்கும். ஸோ அதனால அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுவோ காங்கிரஸ் பார்ட்டி ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேச்சும் பேசுகிறாங்க, அதெல்லாம் தாண்டி இருக்க முடியாது. ஸோ அவங்க இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ சிறிய கட்சிகளை பொறுத்தளவில் சிறிய கட்சிகளுக்கு திமுக ஒரு ரிலையபிளான பார்ட்னர்.
திமுக நேத்து இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கும் இருப்பாங்க. ஸோ திமுக ஏதோ டப்புன்னு காணாம போற ஒரு கட்சி கிடையாது. அதிமுக கூட இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் யாருமே திமுக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு கேட்கல. ஸோ அப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு திமுக இருப்பாங்கன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அது போக தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், பெரிய ப்ராப்ளம்ஸ் நிறைய வரப்போகுது தமிழ்நாட்டில். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வெளியே போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போ மூலதனம் ஒரு நாட்டை விட்டோ ஒரு மாநிலத்தை விட்டோ வெளியே போகுதுனாலே பெரிய ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஏதோ சிக்கல் இருக்குன்றனால தான் காசு வச்சிருக்கவங்கலாம் காசு தூக்கிட்டு ஓடுறான். ஸோ அதெல்லாம் சீரியஸான, ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்கள். ஸோ அதனால் தாவேக்காவுக்கு இது ஈஸியான ஒரு பயணமாக இருக்க போகிறதில்ல. ஸோ தாவேக்காவை நம்பி திமுகவை முழுமையாக கழட்டி விட்டுற முடியாது. அதனால திருமாவளவன் அவர்கள் எப்போவுமே இதை பண்ணுவார். இந்த கேமை திமுகவில் இருக்கும்போது திமுகவுக்கு லைட்டாக குடைச்சலை கொடுக்குறது, அப்புறம் அந்த அலையன்ஸுக்கு போனோன்னே அவங்களுக்கு லைட்டாக குடைச்சலை கொடுக்குறது. இப்படி பேசினா அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷன் தானே. இது கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு நெருடல் ஏற்படுத்துகிற விஷயங்கள் பண்ணுறது. யாரை யூஸ் பண்ணி? திமுகவை யூஸ் பண்ணி. ஸோ அதனால் ரெண்டு சைடும் அப்படியே பேலன்ஸ்டாக போகும். அதான் ஏன்னா ஃபியூச்சர் நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, திருமாவர்கள் இந்தியா அலையன்ஸ்குள்ளே வராரா, லெஃப்ட் இந்தியா அலையன்ஸ்குள்ளே வராங்களா, ஐயுஎம்எல் இந்தியா அலையன்ஸ்குள்ளே வராங்களா, இதெல்லாம் விஷயம் இல்லை. தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்கன்றதான் இங்கே விஷயம். தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்குள்ளே வந்தாலுமே கூட திமுக மாதிரி அக்ரெசிவான பிஜேபி எதிர்ப்பை பண்ண மாட்டாங்க. பட் எனிவே இந்தியா அலையன்ஸ்குள்ள தாவேக்கா வந்துட்டாங்கனாலே பெரிய விஷயம் தான். ஆனால் தாவேக்கா அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தாவேக்காவை பொறுத்தளவில் இந்த ஒரு பூச்சாண்டி காட்டுற அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா வாயளவில் திமுக எதிர்ப்பு பேசுறது, வாயளவில் பிஜேபி எதிர்ப்பு பேசுறது, அதை தாண்டி களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுறதுக்குலாம் அவங்க ரெடியா இல்லை. இந்தியா அலையன்ஸில் போய் தாவேக்கா சேர்றாங்கன்னா பிஜேபி தாவேக்கா எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இப்போ அடுத்ததா இப்போ டிஎம்கேவும் ஒரு அணியை உருவாக்குது அப்படின்னா 3 அணியா வந்துச்சுன்னா அது பிஜேபிக்கு ரொம்ப சாதகமாக போயிடாது. கண்டிப்பா ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 40% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ். ஸோ இப்போ இதுவும் போயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்தியா அலையன்ஸில் கூடிய நிறைய கட்சிகள் இருக்குல்ல, இன்க்ளூடிங் காங்கிரஸ், அவங்க எல்லாருக்குமே அவங்க கட்சி நிறையா சீட்ஸ் வாங்கணும், அவங்க கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதான் அவங்க எல்லாரோட நோக்கமும். இந்தியா லெவலில் பிஜேபி வீழ்த்தணுன்றதுலாம் அவங்க நோக்கமே கிடையாது. மேபி பிஜேபியை வீழ்த்தினா நாளைக்கு அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவங்களோட பிரைம் எய்ம் என்னன்னா, என் ஸ்டேட்டில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு எனக்கு இந்தியா அலையன்ஸ் தேவைன்றனால தான் உட்காந்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எஸ்பி இந்தியா அலையன்ஸில் இருக்காங்கன்னா பாஜகவை வீழ்த்தணும்லாம் கிடையாது. எஸ்பிக்கு இந்தியா அலையன்ஸ் தேவை. எஸ்பிக்கு காங்கிரஸால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எஸ்பி காங்கிரஸை டாலரேட் பண்ணிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இந்தியா அலையன்ஸில் இருக்காங்க. அது காரணம் காங்கிரஸோட தேவை எஸ்பிக்கு இருக்கு. அதே மாதிரி தான் ஆர்ஜேடிக்கும் திமுகவுக்கும் நேற்று வரைக்கும் அதுதான் இருந்தது. திமுகவை பொறுத்தளவில் இந்தியா அலையன்ஸ் அவங்க எப்படி அணுகுவாங்கன்னா, நம்ம பாசிசத்தை வீழ்த்தணும், பிஜேபி தோக்கடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. எனக்கு என் ஊர்ல ஓட்டு வாங்கணும்னா இந்தியா அலையன்ஸ் தேவை. நான் அப்பதான் மைனாரிட்டி ஓட்ஸ் வாங்க முடியும். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அதிகம். ஸோ அதை வாங்கணும்னா எனக்கு தேவை. இவ்வளவுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொன்ன மாதிரி 2 அலையன்ஸா ஃபார்ம் ஆயாச்சுன்னா கண்டிப்பா ஓட்ஸ் உடையும், கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட கவலை, அவங்களாம் மோஸ்ட்லி ரீஜனல் பார்ட்டிஸ். ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் மோஸ்ட்லி ரைட்டு. இன்னொரு அணியை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒன்று காங்கிரஸ் டார்ச்சர் இருக்காது. ஸ்டேட்டில் லோக்கல் எலெக்ஷன் வரும்போது, அசம்பிளி எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ்காரங்க சீட்டத்தை அதை தான் சண்டைக்கு வர மாட்டாங்க. காங்கிரஸை ஓரம் கட்டிடலாம். ஏன்னா காங்கிரஸால பெரிய பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் நமக்கு ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறாங்கல்ல, மைனாரிட்டிஸுக்கான கட்சி, பாஜக எதிர்ப்பு கட்சி, அந்த ஒரு இமேஜை கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்கள் 3வது அலையன்ஸ் வச்சு பெற்றலாம். ஏன்னா நீங்களும் இப்போ பிஜேபி தானே எதிர்க்கிறீங்க ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி. ஸோ இந்தியா அலையன்ஸ் மூலமாக செஞ்ச வேலையை நீங்கள் அந்த 3rd ஆல்டர்னேட்டிவ் வழியாக பண்ணிடலாம். அது ஒரு பெரிய அலையன்ஸாக ஃபார்ம் பண்ணீங்கன்னா. ஸோ திமுக பொறுத்தளவு டெஃபினட்டாக அதுக்கான அந்த பிளேயர் சொல்லிய படம் பார்ப்பாங்க. பெருசா நாளைக்கு ஃபார்ம் பண்றோமோ இல்லையோ, இன்னைக்கு அதுக்கான அடித்தளத்தை போடலாம். ஏன்னா காங்கிரஸ்காரங்க கண்டிப்பா போக போக குடைச்சல் நிறைய கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர் அங்கிருந்து கடுப்பா இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சிவசேனா பயங்கரமான கோவத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் லோக்கல் முனிசிபல் எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது சிவசேனா பெரிய கடுப்புல இருக்காங்க, ஜேஎம்எம் பெரிய கடுப்புல இருக்காங்க, ஆம் ஆத்மி கட்சி, டிஎம்கே, மற்ற கட்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக கண்டிப்பா அந்த வேலையில ஈடுபட ஆரம்பிப்பாங்க.
இப்போ இந்த அலையன்ஸ் வந்து பிரேக் ஆகிறத வந்து பிஜேபி எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் பிஜேபியோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, காங்கிரஸோட தாவேக்கா நெருங்காமல் இருக்க வரைக்கும் பிஜேபிக்கு தாவேக்கா கிட்ட ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ என்னன்னா, ஒன்று காங்கிரஸ் தாவேக்கா அலையன்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுவே பாஜகவை கொஞ்சம் கடுப்பேற்றிருக்கும். அடுத்தது தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்லையும் பேசிடுறாங்கன்னா முழுமையாக தாவேக்காவை பாஜக ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாஜகவை பொறுத்தளவில் திமுக ஒரு நாத்திய கட்சி, திமுக ட்ரெடிஷ்னலாக ஆரியத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க, இந்தியன் நேஷனலிசம்க்கு எதிராக செயல்பட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாவேக்கா அப்படிலாம் இல்லை. தாவேக்கா பிஜேபியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நிறைய சீட்ஸ் இருக்கு. அந்த சீட்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பிஜேபிக்கு எதிராக அது போகக்கூடாது. அதுதான் அவங்களோட அல்டிமேட் ஏமா இருக்கும். ஸோ தாவேக்கா நாளைக்கு இந்தியா அலையன்ஸில் போய் சேர்றாங்கன்னா பாஜக அதை ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்கன்னா, பாஜகவுக்கு இது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி, ஏன்னா திமுக வீழ்ந்துட்டாங்க, திமுக அவங்களோட ஐடியாலஜிக்கல் எனிமி. பாஜகவும் சரி திமுகவும் சரி எலெக்ஷன்ஸை ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க மாட்டாங்க. திமுக வீழ்ந்தது பெரிய நற்செய்தி ஒன்றும் பாஜக கிடையாது. ஏன்னா தாவேக்கான்ற இன்னொரு கட்சி பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களும் காங்கிரஸோட போய் சேர்ந்துருக்காங்க. நாளைக்கு அவங்க இந்தியா அலையன்ஸ்லையும் போய் தாவேக்கா சேர்ந்தாச்சுன்னா டோட்டல் டிசாஸ்டர் அது பாஜகவுக்கு. நேற்று ஒரு பெரிய கட்சி இந்தியா அலையன்ஸ்ல இருந்தது, அதுக்கு பதில் இப்போ இன்னொரு பெரிய கட்சி போய் இந்தியா அலையன்ஸ்ல சேருதுன்னா பாஜகவுக்கு டோட்டல் டிசாஸ்டர் அது. அப்போ திமுக வீழ்ந்ததுன்னு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பாஜகவுக்கு. ஸோ அந்த வகையில் பாஜக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த சைடு போனால் பாஜக தாவேக்காவை எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாஜகவை திமுகவுக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு, ஆனால் பாஜகவை தாவேக்காவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று தாவேக்கா ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ரெண்டாவது தாவேக்காவுக்கு நிறைய பேகேஜும் இருக்குது. தாவேக்கா ஒன்றும் இங்கே உன்னதமான சுத்தமான கட்சியெலாம் கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தாவேக்கால சிக்கலான எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பாஜகவுக்கும் தெரியும். பாஜக எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு ரைட், தாவேக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, அது பெரிய மோசமான ஸ்டெப்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு தேவை, வேற வழியே கிடையாது. தாவேக்காவுக்கு காங்கிரஸோட சப்போர்ட்டும் மற்ற கட்சியோட சப்போர்ட்டும் தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நாளைக்கு தாவேக்கா காங்கிரஸ் பக்கம் போறாங்கன்னா அதை பாஜக எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, காங்கிரஸ் குறைஞ்ச கட்சியே கிடையாது, காங்கிரஸ் டெஃபினட்டா தாவேக்கா மேல அழுத்தம் போடுவாங்க. காங்கிரஸ் எப்பவுமே பார்த்தோம்னா காங்கிரஸால பெரிய அளவுக்கு யாருக்கும் உபயோகம் இல்லைனாலும் பெரிய டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்காங்க டிஎம்சிக்கு, எஸ்பிக்கு, ஆர்ஜேடிக்கு, திமுகவுக்கு. அவங்க சைஸை மீறின பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ். ஸோ அந்த வகையில் தாவேக்காவுக்கும் நாட்கள் போக போக அவங்க ஒரு நியூசன்ஸாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி தாவேக்கா பாஜகவையும் ஹேண்டில் பண்ணும், பாஜக பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய எதிரி, காங்கிரஸ் பார்த்தோம்னா சின்னதாக உட்காந்துட்டு கூட இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி. ரெண்டு பேரையும் தாவேக்கா டீல் பண்ணும். அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்காங்க, பெரிய ஒரு எலெக்ஷன் விக்டரி, பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியாச்சு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா இப்போ மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பல. ஆனால் போக போக உங்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் பில்ட் ஆக ஆரம்பிக்கும், கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இன்னொரு சைடில் காங்கிரஸும் உங்களுக்கு குறைச்சலை கொடுப்பாங்க, இன்னொரு சைடில் நீங்கள் பாஜகவையும் டீல் பண்ணும். அது எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது பெரிய ஒரு கேள்வி தான். இப்போ அடுத்ததாக டெல்லியில் வந்து ஏகப்பட்ட பேனர்கள் வந்து வச்சுருக்காங்க காங்கிரஸ் நடத்தக்கூடிய மீட்டிங் பக்கத்தில். அதில் வந்து மம்தா அவர்கள் ஃபேஸ் போட்டு, உதயநிதி அவர்கள் ஃபேஸ் போட்டு, கெஜ்ரிவால் அவர்கள் ஃபேஸ் போட்டு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப விமர்சித்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேனர்ஸ் எல்லாம் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, டிஎம்சியோட ரிக்வஸ்டின் பேரில் தான் இந்த மீட்டிங்கை இப்போ கன்வீன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியா அலையன்ஸுக்கு பெரிய பின்னடைவு. நான் சொன்ன மாதிரி இந்தியா அலையன்ஸோட முக்கியமான 2 பார்ட்னர்ஸ் பலவீனப்பட்டிருக்காங்க. ஒன்று திமுகவும் பலவீனப்பட்டிருக்காங்க, இன்னொன்று டிஎம்சி கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆயிட்டாங்க. திமுக அலையன்ஸ் விட்டு வெளியே போயாச்சு. ஸோ பெரிய ஒரு வெற்றிடம் இப்போ இந்தியா அலையன்ஸில் ஏற்பட்டிருக்கு.
அது போக இப்போ டிஎம்சி பெரிய ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அவங்க கரையை கிடக்கணும். இது பெரிய ஒரு சிக்கல் டிஎம்சி. ஸோ டிஎம்சியோட ரிக்வஸ்டின் பேரில் தான் இந்த மீட்டிங்கை கன்வீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கை கன்வீன் பண்ணணுன்ற தேவை டிஎம்சிக்கும் இருக்குது, இந்தியா அலையன்ஸுக்கும் இருக்குது. ஏன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸ் யோசிக்கணும். டிஎம்சி உயிர் வாழணும். இப்போ அந்த பிரச்சனை டிஎம்சிக்கு இருக்குது. அதனால டிஎம்சியை பொறுத்தளவில் மம்தா பானர்ஜியும் வந்திருக்காங்க, அபிஷேக் பானர்ஜியும் வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்க்கு வந்து இவர் உத்தவ் தாக்கரே வரல, அவர் ஆன்லைனில் தான் அவர் கலந்துக்கிறார். ஸோ அதுவே காட்டுது பாருங்க, அவங்க 2 பேர் வந்திருக்காங்க டிஎம்சியில். இவங்க உத்தவ் தாக்கரே வரவே இல்லை. அப்போ உத்தவ் தாக்கரே கடுப்பில் இருக்காருன்னு அர்த்தம். டிஎம்சிக்கு இப்போ தேவை, அதனால வராங்க. ஆனால் இப்போ என்னன்னா டிஎம்சி ஏன் இப்போ அவங்களுக்கு இந்தியா அலையன்ஸ் தேவைப்படுது? ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்காங்க. மற்ற கட்சிகளை அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்தியா அலையன்ஸுன்ற அந்த பெரிய அலையன்ஸ் வந்து டிஎம்சியை இப்போ பேக்கப் பண்ணும். ஆனால் டிஎம்சியில் இருக்கவங்கலாம் இப்போ அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆவாங்கன்னு தான் இந்த மீட்டிங்கை அவங்க கன்வீன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிஎம்சி எதிர்பார்க்குற விஷயம், நான் டிஎம்சின்னு சொல்கிறது மம்தா பானர்ஜி, அப்புறம் மம்தா பானர்ஜியும் அவங்களோட ஆதரவாளர்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை இந்தியா அலையன்ஸால் பண்ண முடியலன்னா அடுத்தது மம்தா பானர்ஜி இவங்களுக்கு ஏதாவது திரும்பிடுவாங்க. ஏன்னா இப்போ அது வாழ்வா சாவான்ற பிரச்சனை அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பார்ட்டி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க யாருக்கும் எதுவும் பண்ணது கிடையாது, டிஎம்சிக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது போக டிஎம்சி இப்போ வீக்கும் ஆயாச்சு. டிஎம்சிக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு தெரில. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடக்கத்தில் கண்டினியூஸாக 30+ இயர்ஸ் இவங்க இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள். அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் பார்த்தோம்னா மம்தா இருந்தாங்க. இப்போ பிஜேபிக்கு சென்ட்ரல்லையும் பவர் இருக்குது. ஸோ இப்போ அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா நார்மலாகவே வெஸ்ட் பெங்காலோட கேரக்டர் படி எப்படி இருக்கும்னா, ஒரு கட்சி அங்கே வந்தாச்சுன்னா அங்கே சாலிடாக உட்காந்துருவாங்க. அதுதான் வெஸ்ட் பெங்காலோட ஹிஸ்ட்ரி. அது போக டிஎம்சி மாதிரி பிஜேபி ரீஜனல் பார்ட்டி கிடையாது. அப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக பிஜேபியால் டிஎம்சியை பலவீனப்படுத்த முடியும், மற்ற கட்சிகளை விட இன்னும் பெட்டராக பண்ண முடியும். பிஜேபிக்கு அதிகார பலமும் இருக்குது, பணபலமும் பிஜேபிக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் டிஎம்சி பல்லு பிடுங்கின ஒரு பாம்பு தான் தெரியும். அதனால டிஎம்சிக்கு உதவ வேண்டிய தேவை இந்த கட்சிகளுக்கு கிடையாது. ஆனால் டிஎம்சிக்கு இவங்களோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா அலையன்ஸோட தேவை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால எனக்கு என்னமோ பெருசாக ஒன்றும் உதவ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால டிஎம்சி கண்டிப்பாக கடுப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஎம்சியும் கண்டிப்பாக அன்ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க, டிஎம்கேவும் அன்ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க, ஆம் ஆத்மியும் அன்ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு தேர்டு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு டிஎம்கே வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக எழக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வந்து டிஎம்கே வந்து தனித்துன்னா தான் நமக்கு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்படி தனிச்சு நின்று வெற்றி பெற முடியும்? டிஎம்கேவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. டிஎம்கேவுக்கு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருந்திருந்தால் திமுக தனித்து நின்றுருப்பாங்க. என்ன இந்த சிறிய கட்சிகளெல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு திமுகவுக்கு என்ன தலையெழுத்தா என்ன? திமுக ஒரு ப்ராப்பரான அக்ரெசிவான ஒரு பார்ட்டி. அவங்க யாருக்கும் எதையும் ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி மற்ற கட்சிகளுக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்களுக்கு அலைன்ஸோட தேவை இருக்குது. அதனால திமுகனால அலைன்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இப்போ திமுகவை பொறுத்தளவில் இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க ஃப்யூச்சரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒன்றும் ஜெயிக்க முடியாது. மக்களுக்கு எந்த அளவுக்கு திமுக மேலே கோபம் இருந்தால் புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதிமுக மேலே. அதிமுக ஓட்டு போட்டாலும் திமுகவை பெருசாக எதிர்ப்பாங்களான்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, மக்கள் தாவேக்கான்ற ஒரு புது கட்சிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களோட வாக்குகள் 2ஆ உடையுது. அதிமுக ஓட்டு போட்டவனும் திமுக வேண்டாம் தான் ஓட்டு போட்டிருக்கான், தாவேக்காக ஓட்டு போட்டவனும் திமுக வேண்டாம் தான் ஓட்டு போட்டிருக்கான். திமுக வேண்டாம் நினைச்சவனோட ஓட்டு 2ஆ உடஞ்சும் திமுகனால 50லேருந்து 60 சீட் தான் ஜெயிக்க முடியுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஓட்ஸ் எல்லாம் ஒரே கட்சியில் போய் கன்சாலிடேட் ஆகிருந்தா திமுக நிலைமை என்ன ஆயிருக்கும்? 10 சீட் கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ திமுக மேல மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தி உடனே எல்லாம் சரியாகாது. இந்த அதிருப்தி சரியாகிறதுக்கு டைம் ஆகும். எப்படி 2011க்கு அப்புறம் திமுகவுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி கரையிறதுக்கு திமுகவுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறமும் பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் ஸ்வீப் எல்லாம் பண்ணிடல திமுக. அதிமுக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 10 வருஷம் கழிச்சுமே அந்த கதை, கமல்ஹாசன் ஓட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம், இபிஎஸ் மாதிரி வீக்கான ஒரு லீடர் இருந்ததுக்கு அப்புறம், ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு அப்புறமும் திமுகனால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. அதிமுக குழப்பம்லாம் இல்லாம இருந்தா அப்பவே திருப்பி 3ஆவது ஜெயிச்சிருப்பாங்க.
ஸோ இப்போ புதுசாக தாவேக்கான் இன்னொரு கட்சி வேற வந்து உட்கார்ந்துருக்கு. திமுகவுக்கு கண்டிப்பாக பெரிய சிக்கல் இருக்கு. இதில் காங்கிரஸ் பார்ட்டியும் முட்டுட்டு போயாச்சு, கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே போயாச்சு. இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவங்க நாத்திகர்களாக இருந்தாலும் இப்போ கடவுளை வேண்டிக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது திமுகவுக்கு. எப்படியாவது வரக்கூடிய நாட்களில் தாவேக்கா நிறைய தோல்விகளை எதிர்கொள்ளணும், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், மக்கள் தாவேக்காவுக்கு எதிராக திரும்பணும், நமக்கு அப்போதான் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா இது திமுக கையில் கிடையாது, கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ திமுகவுக்கு இப்போ வேற வழி கிடையாது. இப்போ அவங்க ஏன் இந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியும் நமக்கு கூட்டணி இல்லைன்னு தெரியும். அப்போ வேற என்ன பேச முடியும்? கூட்டணி நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் பேச முடியும், வீராப்பா பேச முடியும். மக்களை அவங்க தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அதை பேசுறாங்க. இப்ப திமுகவுக்கு இருக்கிற ஒரே பலம் என்னன்னா, திமுக பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இப்ப 50ல இருந்து 60 சீட் ஜெயிச்சனால ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் திமுக இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. இந்த தோற்றமே ஒரு மாயை தோற்றம். நான் சொன்ன மாதிரி நியாயப்படி பார்த்தா திமுக 10 சீட் ஜெயிச்சிடக்கூடாது எலெக்ஷன்ல. ஸோ இந்த 50-60 சீட் ஜெயிச்சதுன்றது ஒரு போலியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கு. அதை வச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு அலைன்ஸ் தேவை. அலைன்ஸ் இல்லாமல் திமுகவுக்கு கஷ்டம், அது திமுகவுக்கும் தெரியும். அதனால அவங்க கண்டிப்பாக ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. காங்கிரஸை பலவீனப்படுத்தியாச்சுன்னா சிறிய கட்சிகள் திரும்பி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க.